ஒருத்தங்க நம்மள அவமானப்படுத்துறாங்க, இல்ல தொடர்ந்து கஷ்டம் குடுத்துட்டே இருக்காங்கன்னு வைங்களேன். நம்ம ஃபேமிலிலே இருக்கலாம், இல்ல வேலை பார்க்குற இடத்துல இருக்கலாம். நமக்கு ஒரு எமோஷனல் பெயின் வரும். ரொம்ப வலிக்கும். நம்மளோட ஈகோ வந்து அங்க தல தூக்கும். அந்த ஈகோல நம்ம ரியாக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, தொடர்ந்து அந்த லூப்லேயே தான் இருந்துட்டுருப்போம். நம்ம அவங்களையே ப்ளேம் பண்ணாம, என்கிட்ட என்ன குறை? இந்த இடத்துல நான் எந்த விஷயத்துல ட்ரிகர் பண்ணி அவங்க என்கிட்ட அப்படி நடந்துக்கிறாங்க? இல்ல ஏதோ ஒரு கணக்கு டேலி ஆக வேண்டியிருக்கும். நம்மளோட பதிவுகள், அது டேலி ஆகுறதுக்காக அந்த இன்சிடென்ட் நடக்குதா? இல்ல நமக்கான லெசன் ஏதோ ஒண்ணு அதில கத்துக்க வேண்டியிருக்கும். அதனால அது நடக்குதா? அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து அந்த லூப்ல இல்லாம அதிலிருந்து நம்ம வெளிய வந்துரலாம். ஸோ, சூழ்நிலைகள குறை சொல்லாம, நமக்கு கிடைக்காத விஷயங்கள பத்தி அதிகமா யோசிக்காம, நம்மளோட பாஸ்ட் லைஃப்ப பத்தின விஷயங்களையே தான் சுமந்துட்டு திரிவோம். அதெல்லாம் விட்டுட்டு, என்கிட்ட இருந்த குறை என்ன? முன்னாடி இருந்தத விட இப்ப நான் பெட்டரா இருக்கேனா? அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுக்கு வர வர நம்ம வாழ்க்கையும் மாறும்.